அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் ரத்னா. நான் லாயலா காலேஜில ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டு காலமாக அவுட்ரீச்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சர்வீஸ் லேர்னிங் புற சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. நான் படித்தது சோஷியல் ஒர்க், சமூக பணி. ஏறக்குறைய ஒரு 15 இயர்ஸாக நான் இதில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட அபிஷேக் ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு. தட்ஸ் நம்பர் 1. விமென் எம்பவர்மெண்ட் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? பெண்களுடைய மேம்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காரு. 2வது கேள்வி, அடுத்த தலைமுறைக்கு இந்த பெண்களுடைய மேம்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 3வது கேள்வியாக ஆண் பெண் சமத்துவம் எப்படி இருக்கா இல்லையா, சாத்தியம் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் 1 பை 1 சொல்கிறேன் நான். சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு மனிதர் உயிரோடு வாழறதுக்கு ஒரு 3 விஷயம் குறிப்பாக இருக்கணும் இல்லையா? பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கணும்ல. ஃபுட், ஷெல்டர் அண்ட் இருக்க இடம், உடுக்க உடை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த 3த்தையும் தாண்டி இன்னும் ஒரு 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, படிப்பு அண்ட் வேலை. இந்த 2மே சேர்த்துருக்காங்க. ஸோ 5 விஷயம் இருக்குது. இந்த 5 விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 5 விஷயத்தை மட்டுமே சொல்லியே ஆண் பெண் எப்படி இருக்காங்கன்றது மட்டும் ஒரு சின்னதாக, திஸ் இஸ் நாட் கம்பேரிசன், ஆனால் எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் இது மட்டும் பேசிக்காக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் உடுக்க உடை அந்த விஷயத்தை எடுத்துப்போமா? ஸோ ஆண்களுக்கு என்ன உடை போட்டாலும் அதில் கமெண்ட் இருக்காது. பட் பெண்கள் என்ன உடை போட்டாலும் அதில் கமெண்ட் இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் மெலிசாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ தடியாக இருக்குது, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, எல்லாமே ஒரு பெரிய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைட்டாக போடுறீங்க, ஏன் லூஸாக போடக்கூடாது, ஏன் லூஸாக போட்டிருக்கீங்க, ஏன் டைட்டாக போடக்கூடாதா, எல்லாமே ஒரு கமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒன்று, அது யாருமே பார்க்குறதில்ல. 2வது, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதையும் பார்க்குறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ லெகின்ஸ் ஏன் போடுறீங்கன்னு நிறையா பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. சமீப காலமாக நடந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லெகின்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அந்த கம்ஃபர்டபுளை இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னாக்கா, இட் இஸ் வெரி பர்ஸ்னல். நிறைய பர்ஸ்னலாக அந்த விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, 2 துடைகளும் ரொம்ப உராயும். சரியா? ஸோ அப்போ அந்த இடத்துல புண்ணு வரும், பெண்களுக்கு புண்ணு வரும். ஏன்னா அவங்க தடிமனாக இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு போட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களோட தொடை 2மே உராயும் போது அந்த இடத்துல புண்ணு ஏற்படும், எரிச்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த புண்ணு சரியாகிறதுக்கே டைம் எடுக்கும். வேறஸ் இந்த லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உராய வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆக்சுவலி லெகின்ஸ் போட்டால் அந்த இடத்துல உராஞ்சு அந்த லெகின்ஸ் கிழிஞ்சு போகும். வேறஸ் அந்த இடத்துல தைஸ் உராயாது லெகின்ஸ் போட்டால். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ லெகின்ஸ் ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்கு ரொம்ப அப்பாடா நிம்மதியாக இது இருக்கும். இனிமேட்டு அந்த இடத்துல ரொம்ப அரிக்காது, உராயாது, புண்ணு வராது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் எங்களுக்கெலாம். ஸோ அந்த லெகின்ஸ் இட் இஸ் கம்ஃபர்டபுள் தான் ஃபஸ்ட். இது நம்ம பேசிக்காக எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த லெகின்ஸ் ஏன் போடுறீங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. லெகின்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுமே. ஸோ அப்போ பெண்கள் எதை போடணும், எதை போடக்கூடாது அப்படின்றது அவங்க தீர்மானம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆல்வேஸ் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஜீன்ஸ் போடலாமானாக்கா இல்லை, ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தனக்கு என்ன பிடிச்சிருக்கு, மற்றவங்களுடைய பார்வைக்கு அதை அசிங்கமாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு 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 பாயிண்ட் இட் இஸ் நாட் ஃபைன். அது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பெண்களுடைய மேம்பாடு குவெஸ்டினாக இருக்குது. இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம குவெஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. வேறு ஆண்கள்கிட்ட அந்த குவெஸ்டின் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஓகே. ஈவன் அவங்க புடவை உடுத்துறாங்க, பெண்களுடைய உடை உடுத்துறாங்க அப்படின்னா ஒரு கிண்டலாக பார்க்குறாங்க. அந்த கிண்டல் பார்வை கூட பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ பெண்கள் ஆண்களுடைய உடை போட்டாக்கா பயங்கரமாக இருக்கிறீங்க, கம்பீரமாக இருக்குது அப்படின்னு ஆக அந்த ஆணனுடைய உடை ஒரு கம்பீரமாகவும் பெண்களுடைய உடை ஒரு இழிவாகவும் யோசிக்கிற மாதிரியான ஒரு பார்வையை யாரோ ஒருத்தங்க நம்மக்கிட்ட புகுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சிக்காமையே இருக்கோம். ஐ திங்க் இதை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குன்னு நான் சொல்ல வரேன். நம்மளுடைய சிந்தனைக்கு இது கண்டிப்பாக போயே ஆகணும்.
2வது விஷயம் போகலாம். ஓகே. ஸோ 2வது உடை பார்த்துட்டோம். 2வது வந்து வீடு, இருக்க இடம். இப்போ இந்த இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காக எல்லார் வீட்லேயும் கிச்சன் இருக்கும். அந்த வீடு அமையிறதே வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது செஞ்சு தர மாட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து வாஸ்து பிரகாரமாக இது இங்கே தான் இருக்கணும், வாயு பவான் இங்கே தான் இருக்கணும், அப்புறம் பெட்ரூம் இங்கே தான் இருக்கணும், டாய்லெட் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. த திங் இஸ், ஒரு காற்றோட்டமான ஒரு என்வாயர்மெண்ட்டை ஒரு 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 கிச்சனு இல்லாட்டி எல்லாருமே சேர்ந்து சமைக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு இடமா கிச்சன் வந்து எங்கேயுமே அமைக்க மாட்டாங்க. அந்த அமைக்கிறது இல்லை. பெண்கள் ஏறக்குறைய முக்கால்வாசி நேரம் வந்து பெண்கள் வந்து கிச்சனில் தான் இருக்காங்க. குறைந்தபட்சம் அந்த இடத்த ஒழுங்காக அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதை ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணும்ல. அப்போ அதை திங்கிங் பவர்லேயே பெண்களுக்கு அதுங்க கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் வாஸ்து தான் முக்கியம், இல்லாட்டி அப்புறம் ஏதாவது ஒன்று பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்லாம் அவங்க நம்மளை மிரட்ட வேறு செய்வாங்க. ஆக நமக்கு இருக்க இடம் அப்படின்ற விஷயத்துலேயும் அது பெரிய கொஷினாக இருக்குது. ஓகே. 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உடை, இருக்க இடம், அப்புறம் சாப்பாடு. இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக எதை பார்க்குறேன் அப்படின்னாக்கா, சாப்பிட்ற உணவை பற்றி நான் இங்கே கமெண்ட் பண்ணல. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய உடம்பு குண்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா? குண்டாக இருந்துச்சுனாக்கா யூ ஆர் நாட் அக்செப்டட் பை எனிபடி. நீங்கள் ஏன் குண்டாக இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம்ல, கொஞ்சம் வாக்கிங் போகலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. குண்டாக இருக்கிறதுமே அவங்க தீர்மானம் பண்ணுறாங்கனாக்கா, லெட் தெம், தே நோ, அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு வேளை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுனாலும் குண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றியும் கமெண்ட் அடிக்கவே வேண்டாம். ஸோ இப்போ இந்த 3 விஷயமும் பார்த்தாச்சு. இதில் பெண்களுடைய நிலை வந்து அவங்க எதையுமே யோசிக்க முடிய மாட்டேங்குது. நீ வந்து ஒல்லியாக தான் இருக்கணும், நீ இந்த உடை தான் உடுத்தணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுல ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதில் பெரிய கொஸ்டின் இருக்குது. ஓகே. தென் ஆஃப்டர் தட் சொல்லவே வேண்டாம். அடுத்தது எஜுகேஷன். அந்த எஜுகேஷனில் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பெண்களை இப்போ தான் படிக்கவே அனுப்புகிறோம். அதுக்கு சட்டம் போட்டால் தான் கண்டிப்பாக பெண்களை வந்து போய் படிக்க வைப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் படிக்க வைப்பாங்கன்னு சொல்லி சட்டம் போடுறாங்க. அதனால சட்டம் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய பெண்கள் படிக்கிறாங்க. படிக்கிறதுல அவங்களுக்கு வேறு எந்த மைண்ட்லேயும் போகாது, எந்த சிந்தனையும் போகாது. அவங்க தான் மார்க் எடுப்பாங்க. 10th 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் தான் நிறையா இருக்கும். ஆனால் ஹையர் எஜுகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுடைய பங்களிப்பு ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, பெண்கள் வந்து எப்படியும் வந்து கல்யாணம் பண்ண தான் போகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்குவாங்க. ஸோ அப்போ படிப்புன்ற விஷயமும் ப்ரொஃபஷன்ற விஷயமும் அவங்களுக்கு வேலைக்காகாது, அவங்களுக்கு அதனுடைய கண்டினியூட்டி தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு கொஷின் பாயிண்ட் இருக்குது. ஸோ எஜுகேஷன்றதும் வந்து அவங்க தீர்மானம் பண்ண முடியல. இங்கே வந்து ஒரு 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 விஷயம் சிந்தனைக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லையா, அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு உதவாதா அப்படின்னு சொன்னாக்க, ஏன் அந்த சிந்தனைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, குழந்தைய வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற கட்டாயம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. ஓகே. அப்போ அந்த பெண் வந்து படிக்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இல்லாட்டி ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, இல்லாட்டினா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களால யோசிக்க முடியாது. ஸோ அதனால் குழந்தைய மட்டும்தான் பார்க்கணும், ஃபேமிலியை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ எஜுகேஷனும் ப்ரொஃபஷனும் அவங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்றது தான் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது மறுக்க முடியாது, இதுதான் உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கலாம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சரி பாப்பாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் உன்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தானும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. என்னை கேட்டால் இன்னும் அந்த ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யுது. எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பெண் வந்து படிப்பை பாதியில் விடுறதோ, இல்லாட்டி படிப்பை முழுசாக முடிக்க முடியாமல் இருக்கிறதும், தவிக்கிறதும், கஷ்டப்பட்டு முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதும் தான்
நிறைய பெண்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஆக எஜுகேஷன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து சமத்துவம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்த கட்டமா வேலை. வேலை வந்து பெரியார் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வேலை வந்து ஃபினான்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டயுமே கண்டிப்பா இருக்கணும். அந்த அந்த நிதி ஆதாரம் தான் பெண்களை ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றது எதார்த்தமான உண்மை. அது சமத்துவத்துக்கான விஷயத்துக்கு வரும். படிப்பு ப்ளஸ் பணம். இந்த கையில் ஃபினான்ஸ் இருக்கிறது அவங்க செலவு பண்ண முடியும். தனக்குன்னு ஒரு சொத்து இருக்குது, தனக்குன்னு ஒரு நிதி ஆதாரம் இருக்குது. அப்போ அவங்க யோசிக்கலாம், அவங்க டெசிஷன் எடுக்கலாம், முடிவெடுக்கலாம். இப்போ இங்கே வந்து கையில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் வந்து அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க, மறு வீடு போகிறாங்க. அந்த வீட்டில் தான் புருஷன் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் அவங்க வேலை செய்யாமல் தன்னுடைய குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்க, எந்த வேலையும் பார்க்காம கையில் எந்த பணமும் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய நிதி எப்படி இருக்கும்? அவங்களுடைய உனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க? நீ எதுக்கு இருக்கிற? அப்படின்ற மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை அவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க. ஆக கையில் வந்து நிதி அந்த பெண்ணுக்கு இருந்துச்சுனாக்கா, நிதி அது வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் பெரியார் சொல்கிறது. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்கள் இப்போ தான் நிறைய இடங்கள்ல தானே வீட்டுக்கு வேணுங்கிற விஷயங்களுக்கு ஒரு சின்னதாக கைத்தொழில் செஞ்சு பழகுறாங்க. அதில் ஒரு சின்னதாக வருமானம் வந்துச்சுனாக்கா அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ வேறு லெவலில் பெண்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா அது ஜாஸ்தி கிடையாது. உனக்கு பெண்ணுனாக்கா உனக்கு வந்து டீச்சர் வேலை ஓகேயா இருக்கும். இல்லாட்டி இது ஒரு வேளை ப்ரொஃபஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஃபேமிலியே டெசிஷன் எடுத்துட்டாக்கா அந்த பெண்ணுக்கு ஓகேயா இருக்கும். இல்லாட்டினா அந்த பெண்ணே தனியாக டெசிஷன் எடுக்கிறாங்கனாக்கா அது வந்து நீ எப்படி எடுக்க முடியும்? நான் தானே உனக்கு பணம் கட்டுறேன், நான் தானே உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் இல்லாமையும் சில இடத்துல இருக்க தான் செய்யுது. ஆக ஒரு பெண்ணுக்கு இந்த 5 விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பெண்களுடைய மேம்பாடு ஒரு ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. நான் ஃபுல்லஸ்ட்டு 100% இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ போக போக பெரியாரும் அம்பேத்கரும் செய்த வேலைகளுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய விஷயங்களில் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. சாதிக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சமாக தான் வந்திருக்காங்க. இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ ஆண்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சமத்துவம் இன்னும் கொஞ்சம் தேவையாகத்தான் இருக்கிறது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெண்கள் எந்த இடத்துலையுமே டிசிஷன் எடுக்க விடுங்க. அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுங்க. அதில் அவங்க டிசைட் பண்ணுறது அவங்களாகவே இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய தேர்வை அவங்க தேர்வு செய்து கொள்ளட்டும் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்றது டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து வேறு மாதிரி சுதந்திரம்னு சொல்கிறத வேறு மாதிரி கையாளுறாங்க. அது புரியாத ஊருக்கு போகிற வழியாக இருக்கும். அதனால் அதை புரிந்து கொண்டு பெண்களுடைய மேம்பாடு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து இது. அதுக்கு அடுத்தது ஆண் பெண் இருவருக்குமே வந்து சமத்துவம் இருக்கா? இல்லாட்டி அது இருக்க வாய்ப்பு இருக்கா? வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஆண் பெண் சமத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இடத்துல. இப்போ ஒரு தலைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துக்கு ஒரு தலைவன், ஒரு ஊருக்கு ஒரு தலைவன். இப்போ இந்த தலைவன் வந்து பிறக்கும் பொழுதே தலைவன் ஆகிடுறாரா? இல்லை. அந்த தலைவனுக்கு கூட ஒரு 4 பேர் தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. தூக்கி விட்டாதான் அவரும் தலைவர், தூக்கி விடுறவங்களும் தலைவர்கள் தான். ஆக இந்த சிந்தனை நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. தூக்கி விடுறவங்களும் தலைவர்கள் தான். அவங்க வந்து இவன் ஏறுனா தான் நம்ம எல்லாருக்குமே விடிவு காலம் நினைக்கக்கூடிய தலைமை பண்புகளை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ தலைவரை வந்து தேர்வு செய்கிறது மட்டும் இல்லை, தூக்கி விடுறதும் கூடவே நிற்கிறதும் அவருடைய முடிவுகளோடு சேர்ந்து நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ லைக்வைஸ் பெண்களும் வந்து அவங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 4 பேர் வந்து கூட நிற்கணும்.
தனியாக போராடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஜெயிச்சேன் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுடைய கதையை கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கும். தனியாக தான் இருப்பாங்க. பெரும்பான்மையாக பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ தனியாகவே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்கனாக்கா அப்போ கூட நிறைய பேர் இல்லைன்னு அர்த்தம். அந்த கூட இருக்கிறது தான் தலைமைத்துவம். கூட இருக்கிறவங்களும் தலைமை பண்புகளோடு இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் தன்னுடைய கூட இருக்கிறவங்கள வந்து பெண்களை வந்துட்டு தூக்கி பிடிக்கிறதுல மிஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது சில இடங்களில். கணவனாக இருக்கட்டும், இல்லாட்டி மகளாக இருக்கட்டும், இல்லாட்டி தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், உனக்கு அடுத்த டெஸ்டினே இது தானே அப்படின்னு அவங்க முடிவு கட்டிடுறாங்க. ஸோ பட் இது அப்படி கிடையாது. பெண்கள் அவங்க யோசிச்சாங்கன்னா அடுத்தடுத்த விஷயத்துக்கு அவங்களுடைய இலக்கை வந்து அடையலாம். அதுக்கு மற்றவங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்தால் மட்டுமே இது சாத்தியமும் கூட. அவங்களும் ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் சஜஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ் வெல். இது ஆண் பெண் வந்து இருக்கா இல்லையானாக்கா பாதி அளவில் இல்லை அப்படின்னு சொல்ல தான் தோணுது. ஒரு 80% வந்து மிஸ்ஸிங் தான் சொல்கிறேன் நான். இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு ஒரு தொலைகள் இருக்குது இல்லையா, கொஞ்சம் ஒரு ஓட்டைகள்லாம் இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதுக்கு வெளியில் இருந்தெல்லாம் தேவை கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஃபேமிலி வந்து கொடுக்காம அடுத்த நிலைக்கு அவங்க போகவே முடியாது. ஸோ இது ஃபேமிலி, தென் ஆஃப்டர் தட் ப்ரொஃபஷன் எடுக்கும்போது அந்த இடத்துல ஓகே அவங்களோட டிசிஷன்ஸ் வை நாட் நம்ம எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் இருக்கணும். எல்லா இடங்கள்லையுமே கேலி கிண்டல், பெண்கள்னாலே வந்து இதுக்கு மட்டும்தான் உதவுவாங்க அப்படின்ற எண்ணங்களை மட்டும் குறைத்து கொண்டால் ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இந்த பெண்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து உலவிக்கிட்டு வர்றது என்னன்னாக்கா, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இது கிடையாது. பட் ரீசெண்ட் டேஸில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, புல்லிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றதோ, இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க அவ்வளோதான் அப்படின்னு ஸ்டிக்மடைஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது இது வந்து அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காது. அவங்கள நம்ம அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த தலைமை பண்பு வந்து தூக்கி விடுறவங்களுக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பண்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்கள காலை பிடிச்சி எடுக்கிற மாதிரி அடுத்த நிலைக்கு அவங்கள கொண்டு போகாமல் இருக்கக்கூடிய செயல்பாடு நடக்குது. ஸோ இது எல்லாமே சேர்க்கும் அளவில் பெண்களுடைய மேம்பாடு இன்னும் மேலும் மேலும் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே பெண்களுடைய மேம்பாடு சாத்தியப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி.